அடியிலே சோரை அரண் செய்யும். அப்படி உணவு உடை இருக்க இடம் இப்படி வெளியிலிருந்து வருபவர்களுக்காம் கொடுக்கிற இந்த நந்தகோபர். அப்படிப்பட்ட நந்தகோபரின் சிறப்பையும் இன்று இன்னொரு அவருடைய சிறப்பை பற்றி சொல்லுகின்றால், மதங்களுக்கு முழாத தோள்களை, அதாவது மதம் புரிகின்ற யானைகள் நிறைய வைக்கின்றால் அப்படிப்பட்ட யானையை அடக்கி போர்க்களத்தில் அடக்கி ஆள்கின்ற யார்? இந்த நந்தகோபன். அப்படிப்பட்ட தோல் வலிமை உடையவர் இந்த நந்தகோபன். தோல்வழியன் நந்த கோபாலன் மருமகளை நப்பினார். நப்பினாங்க யார்? மகனுடைய மனைவி. எப்படால் நீலாதேவியின் அம்சமான இந்த நப்பினை. அந்த நப்பினையை மருமகளாக கொண்டவன் யார்? இந்த நந்தகோபன். அந்த நந்தகோபன் எப்படிப்பட்டவன்? தோல் வலிமை மிக்கவன். அதாவது இவர்கள் ஆயுதங்களுக்கால் என்று ஒரு போர் புரிய வந்தால் அந்த ஆயர் என்ன செய்வாங்க? ஒரு குச்சி கொண்டு போய் அந்த ஆயுதரை மேய்ப்பார்கள். அந்த குச்சியை எடுத்து அதிலே வேலை சொருகி வகைவர்கள் அழிப்பார்கள். அப்படியே திறம் படைத்தவர்கள் இந்த ஆயர்கள். அதற்கெல்லாம் தலைவரான நந்தகோபன் மருமகளே நப்பினார். நந்தகோபன் மருமகளை நப்பினார் அப்படின்னு அந்த நந்தகோபன் சிறப்பை நப்பினை முன்னிட்டு இங்கு அறிவுறுத்துகின்றார். ஒரு பெண்ணுக்கு இப்படி புகுந்த வீட்டிலே தாய், தந்தை, சகோதரன், சகோதரி இப்படி எல்லாம் வாழ்ந்திருப்பாள். பின்பு புகுந்த வீட்டுக்கு செல்வாள். அங்கு அவளுக்கு மாமனார், மாமியார், நாத்தனார், மைத்துனர் இப்படி அவர்கள் உறவு வேறு. அப்படிப்பட்ட உறவுதான் மிகவும் பெண்கள் விரும்புவார்களாம். ஏன்னா ஒரு வீட்டிலிருந்து புகுந்த வீடு செல்லும் போது அந்த உறவைத்தான் அவள் முக்கியமாக கொள்ள வேண்டும் என்ற கருத்தை காயடிகளுக்கு அறிவுறுத்துகின்றாள். அப்படிப்பட்ட மருமகளை நப்பினால் கண்ணம் கமலம் குழந்தை கிடைக்கிறவர். அப்படி அவன் அந்த மாமனாருக்கு வீடு போறப்போ அந்த மாமனாரும் சிறப்பாக இருக்க வேண்டும் இல்லவா? அப்படி இந்த நந்தகோபுரம் ஒரு சிறப்பு மிக்க மாமனாரால் இங்கு திகழ்கிறார் நப்பினைக்கு. கண்ணம் கமலம் குழந்தை கிடைக்கிறவார். இல்லைன்னா பகவானோடு இருப்பதால் இவளுக்கு பகவான் கூடிய துளசி மாலைகள் இவருடைய வாசத்திலும் நிறைந்திருக்குமா. இந்த பெண்களுக்கு 1000 பெண்களுக்கு எப்பொழுதும் குழல் வாசமாக குழல் முடி சொல்லுவோம். அப்படிப்பட்ட அவர்களுக்கு வாசம் மிக்கதாக ஒன்று இருக்குமா. அப்படிப்பட்ட வாசம் நிறைந்த குழல் கண்ணம் கமலை குழலி கிடைக்கிறவா. இங்க இவங்களை எழுப்புற மாதிரி இல்லை. நந்தகோபனை எழுப்பினா பலராமன் எழுப்புகிறார். ஆனால் சென்ற வாசத்தை யசோதை எழுப்பவில்லை. அறிவுறுத்துகிறார்கள் நாம் வந்து விட்டோம் என்று. அப்படி இங்கேயும் இவளை எழுப்பவில்லை. கண்ணம் குழலி கிடைக்கிறவாய். அப்படி இவரும் எழுத்துக்கிறாள் கிடைக்கிறவாய் என்று நாங்கள் வந்திருக்கிறவர்கள் அறிவுறுத்த எங்க கூட எழுத்து அவர்களோம். வந்தையும் கோழி ரத்தனகான் மாதவி பந்தமேல் கல்கான் குயினங்கள் குயினகான். இங்க என்ன பண்றாங்க? படைக்கிறார். வந்தையும் கோழி ரத்தனகான். இங்கன்னா இந்த கோழிகள் எங்க வளர்ந்ததாக்கா நிலத்திலே வளர்வது உயிரினங்கள். இந்த வளர்ச்சிய பந்தல் மேலே இந்த கோழிகள் அழகாக பாட்டு பாடுகின்றன. இந்த கோழிகளெல்லாம் கூவிட்டன. இன்னும் நீ படம் சொல்கின்றாய் உன் மனவாள வந்து எங்களை கதவை திறந்து பகவானை சேவிக்க வேண்டும் என்பதாக இந்த கேட்கின்றார். மாதவி பந்தல் மேல் பல்கால் கூறினான். பந்தாதல் இவன் மைத்திரை பேர் காண செந்தாமரை கையால் சீரார் வளையலுக்கு வந்து திறவார் மகிழ்ச்சியவர் என்றார். நீ இப்படி படுத்து வரக்கூடாது. நாங்கள் எல்லாம் பகவானை சேவிக்க வந்துள்ளோம். நீ மட்டும் எப்படி பகவானை தெரியாமல் இருக்கின்றாயோ நாங்களும் வந்து நீ கொஞ்சம் எங்களுக்கு விட்டுக் கொடுக்க வேண்டும் என்பதாக அந்த கருத்து இருக்கிறது. சென்ற புவினகம் பங்காளி பகவான் என்ன செய்யறதை பந்தாடிவிட்டு அவர் ஒரு கையில பகவானை தாய் ஒரு ஜீவன்களை பற்றி இருக்கிறார் என்பது அர்த்தம், உள்ள அர்த்தம். அப்படி இருக்கும் போது இந்த பந்தார் வந்து 7 உலகம்னு சொல்லுவாங்க. அந்த 7 உலகத்தில் இருக்கும் ஆத்மாவை தாயார் பற்றி இருக்கின்றாள். அவருடைய வழியாக தான் நம் பகவானை அடைய வேண்டும். தாயாரோட மனது வைத்தால் தான் பகவானை அடைய வேண்டும். இந்த தாயார் முன்னிட்டு நாம் பிரானை அடைய வேண்டும். பிராட்டியை கொண்டு நாம் பிரானை அடைய வேண்டும் என்ற தத்துவத்தை இந்த பாதத்தில் கொடுக்கின்றால் நமக்கு தாயுடைய கருணைத்தான் நமக்கெல்லாம் முக்கியம். நம் தாய் பரிந்துரைத்தால் பகவான் நிச்சயம் நாம் அவர்கள் சொல்வதை கேட்பார். அதற்காக இங்கே பகவானை மட்டும் சேர்க்க கூடாது, தாயமும் சேர்த்து சேர்க்க வேண்டும் என்ற கருத்தை பாதுகாத்து நமக்கெல்லாம் நடத்துகின்றால் உன் மைத்திரன் கேட்பாட நீ மட்டும் எப்படி பகவானை அவர் நாமங்களை சொல்லிக் கொண்டு நீ நிறுத்தம் இருக்கின்றாரோ அப்படி நாங்களும் பகவானை பேரை பாட வேண்டும். அவன் வினைகள் நாமும் தெரிய வேண்டும் என்பதற்காக நாங்கள் வந்துள்ளோம். செந்தாமரை கையால் சீரார் வளையலுள்ள உன்னுடைய கை அழகிய கை. செந்தாமரை போன்ற கையை காயலுள்ள பகவான் அப்படிதான் சொல்லுவாங்க. செந்தாமரை கை கண்ணு செந்தாமரை கண்ணன் என்று சொல்வார்கள். அப்படிப்பட்ட கையை உடைய அந்த கையிலே பெண்கள் வளையல் அணிவர்கள்
அப்படி அழகான மலையில் நீ நடந்து கொண்டிருக்கிற நப்பினை பிராட்டியே, நீ வந்து ஒரு மலையில் ஓசை நமக்கு எங்களுக்கு தெரிய மாதிரி வந்து இந்த கதவை திறந்து எங்களுக்கு திறந்து விட்டால் நாமும் பகவானை சென்று அவரை வணங்குவோம், அவர் ஆசையை பெறுவோம் என்பதாக வந்து திறவாய் நம்ம சீராவளையத்தை வந்து நாங்களே நீ வந்து எங்கள் கதவை திறந்து விட்டால் நாங்கள் பகவானை சேவித்த எங்களுக்கு செய்ய வேண்டும் என்று படித்த ஆயர்களால் கேட்கின்றார்கள். இந்த பாத்திரம் வந்து நம்முடைய ஆச்சாரிய ஜெகதாத்கரன் நம்முடைய ராமானுக்கு மிகுந்த உகந்த பாத்திரம். அவருக்கு திருப்பாவை ஜீரை என்று ஒரு பெயர். அவர் என்ன செய்வார்? நித்தமும் அவரது சன்னியாசி ஆன பின்பு குடும்ப வழக்கம் எடுத்து சன்னியாசி ஆகிவிடுகிறார். அப்படி அவர் என்ன திருவரங்கத்தில் எடுத்து போறாரு. ஒவ்வொரு மாடத்திலும் அவர் பிக்ஷாம் இருக்கிறார். முந்திரத்து செய்ய சொல்லுவாங்க. அப்படி அவரை முன்னிறுத்தி செய்யும் போது ஒவ்வொரு இலக்குக்காக செல்லும் போது இந்த திருப்பாவையே அனுசந்தித்து வருவார். திருப்பாவை சேவிச்சுட்டு ஒவ்வொரு வீட்டுக்கும் போவார். அப்படி ஒரு வீட்டுக்கு போகும்போது அது வந்து இவருடைய ஆச்சாரியின் வீடு. இவர் அவருடைய ஆச்சாரிய வீட்டில் அப்படி பாடிக்கே வந்து அவருக்கு அந்த மின்பொருள் செய்வதற்கு பிக்ஷை கொண்டு வரும்போது சிறுபிள்ளை பட்டு அத்துடார். அவர் என்ன செய்ய கதவை திறந்து வந்தவுடனே இவர் மூச்சத்தி கீழே விழுந்து விட்டார். ராமானுஜர் இந்த குழந்தைக்கு ஒன்றும் தெரியவில்லை. தன் தந்தையிடம் சொல்கின்றது, அப்பா நான் வந்தேன் சேர்ந்து இந்த வச்சு செல்வார். ராமானுஜர் வந்திருக்கிறார். நான் கதவை திறந்தவுடன் இவரை மூச்சத்தி விழுந்த என்ன தெரியவில்லை. அப்பாவை கேட்கிறார். அப்ப அவர் சொல்றாரு, ஒன்றும் இல்லைங்களா, ராமானுஜர் மிகுந்த ஈடுபாடு திருப்பாவையிலே அவர் அனுசந்தித்து வந்து கொண்டிருப்பார். திருப்பாவையிலே நீ வந்து திறக்கும் போது இந்த உந்து மதகளின் பாசத்தை பாடியிருப்பார். அப்பொழுது செந்தாமரை கையால் சீராக படையெடுக்க வந்து திறவா என்று அவருடைய பாசம் முடிந்திருக்கும். அவரை முடித்திருப்பார். அந்த நேரத்தில் நீ திறந்தவுடன் அவருக்கு நப்பினை பிராட்டியே வந்து கதவை திறந்ததாக அவர் பார்த்திருப்பார். அதாவது மூச்சடைந்திருப்பார் என்று சொல்லுவோம். அப்படின்னா எப்படிப்பட்ட ஏற்றம் திருப்பாவை இந்த பாசனத்திற்கு. அப்படி ராமன் மிகவும் காரணத்தை நம்பிக்கையுடன் அந்த பாசனம் அனுப்பியிருப்பார். மேலும் நம்ம காரணம் என்ன பண்ண திருமணியிலே பகவானுக்கு அதாவது கல்லழகருக்கு நான் திருமணம் செய்து கொள்ள வேண்டும். இப்போ நம்ம கூட ஏதாவது ஒரு கல்யாணம்னா நம்ம ஒரு கோவில் நம்ம வேண்டிக்கிறோம், நான் பகவான் இது செய்ய எனக்கு கல்யாணம் ஆகணும், திருமணம் ஆகணும், பசங்க வேலையை கிடைக்கும். அப்படி காரணம் என்ன பண்றாங்கன்னா கல்லழகர் அவர் மலையில் இருக்கும் அவர்களுக்கு அவர் கல்லழகருக்கு அழகர் மலையில் இருக்கும் கல்லழகருக்கு அவருக்கு வேண்டிக் கொண்டார். உனக்கு நான் 100 கடா அக்காரபடி செல்லும் வெட்டி சாத்திகிறேன் என்று சொல்லியிருக்கிறார்கள். ஆனால் சிறு பிள்ளை தானே ஆண்டால் 5 வயது பிள்ளைதான் இந்த நமக்கு பாசம் பாடி கொடுத்தாள். அவளால் அதை அந்த கூட்டி கையெழுத்து கூட்டி முடியவில்லை. பின்பு அதற்கு பின்பு வந்து தாயார் ஆண்டாள் பகவானோட ஐக்கியமாகிவிடுகிறாள். பின்பு ராமன் இந்த பாசனத்திலே உணர்ந்து படுத்து அவருக்கு தெரிகின்றது, அப்படின்னு நம்ம ஆண்டாள் தாயார் நமக்கு இது அவர் கையில் பூர்த்தி செய்யவில்லை, நாம் இதை செய்யலாம் என்று என்ன பண்றார்? அவர் 100 கடா அக்காரபடி செல்லும் அந்த வெண்ணையும் கல்லழகருக்கு சாத்தி அதனை சமர்ப்பிக்கின்றால் அவர் ஆண்டாளுக்காக நிறைவேற்றுவாங்க. அப்பொழுது ஆண்டாள் என்ன செய்கிறார்கள்? ஒரு அடி விக்கிரகமா இருந்தாலும் ஒரு அடி முன்னால் வந்து அண்ணா என்று அழைக்கின்றார். அப்படிப்பட்ட ஒரு அண்ணன் தான் நமக்கு சீர்வரிசை எல்லாம் செய்வாங்க. அப்படிப்பட்ட ராமனரை தன் அண்ணனாக ஆயால் வளர்க்கிறார். அப்படிப்பட்ட உயர்ந்த ஈடுபாடு ராமானந்தருக்கு. அப்படிப்பட்ட உயர்ந்த கருத்து இந்த பாத்திரத்தில் இருக்கின்றது. இது ஒரு சிறிய ஒரு ரொம்படியான ஒரு சின்ன விஷ்ணு சகஸ்ரம் ஒரு நாம உங்களுக்கு தெரிஞ்சுக்கலாம். அடிக்கிறதா ஒரு சின்ன சின்ன விஷயம். விஷ்ணு சகஸ்ரநாமத்திலே விஸ்வாய நமகான்ற முதல் திருநாமம். அப்படின்னா பகவானுடைய எண்ண குணங்களை குறிப்பது. பகவான் பூர்ணமானவன், விசுவாசமானவன், அவன் குணங்களை வாத்சல்யன், பரிபூர்ணமானவன். பகவான் எல்லாத்தையும் குணத்தில் இருக்கான், அவர் கிடையாது. அப்படிப்பட்ட இருக்கிற ஆயுர்படத்திலே அவனுக்கு பிரச்சல்லன் என்ற ஒரு நண்பன் இருக்கின்றான். பகவான் கூட எப்பவுமே கண்ணன் கூட ஆயுர்பட கண்ணன் கூடவே போயிட்டு இருப்பான். எல்லாரும் அவன் செய்வான். எப்படி ராமனுக்கு லக்ஷ்மன் 14 ஆண்டு வனவாசிலே இருந்த போது ராமனுக்கு தன் கையெழுத்தை விட்டுவிடான் செய்யாத கடமையை. ஆனால் லக்ஷ்மணன் ராமனுக்கு அந்த 14 வருடமும் விடாத கையெழுத்து செய்தார். நாட்டில் எப்படி செய்தார் அப்படியே தேவை செய்தார். அப்படிப்பட்ட நச்சல்மன் இந்த கடைபிரான் கூடவே போயிட்டு இருக்கான். என்ன பண்றான்? பகவானுடைய தொழில் செய்வதிலே தன் வீட்டையே மறந்து விடுகின்றான். இந்த ஆயர்களுக்கு என்னன்னா பசுக்கள் தானே அவர்களுக்கு ஆயுதத்தில் அவர்களுக்கு. அப்ப அந்த பசு எருமைகளுக்கு வந்து எருமை வந்து அந்த கண்ணை நினைத்தாலே அதுக்கு பால் தரும். அதாவது கனைத்திலும் கற்று கன்றை திரங்கி இணைத்து மலை வழியே நின்று பார்த்துவரை அனைத்திலும் சேராக்கும் நச்செல்வன் இந்த எட்டு நம்ம பாசில் பாடியிருக்காங்க. அப்படி அந்த பசு எருமை என்ன செய்யணுமோ அந்த கண்ணை நினைத்த உடனே பால் குறைந்து ஆறாக ஓடிகளும் சேராக்கும் சொல்லுவாங்க. அப்படி இந்த நச்சலன்
அந்த கன்றுகளை எருமைகள் பார்க்கவே இல்லையா. அப்ப என்ன ஆகுது, அந்த தாய் பசு அந்த எருமை தன் கன்று குடிப்பதாக நினைத்து அந்த பால் குடித்து சீராக வெள்ளமாக ஓடுகின்றதா. இதை இந்த ஊர் மக்கள் பார்க்கின்றார்கள். பார்த்து அந்த ஊரில் இருக்கும் கர்ப்பாச்சாரியர் ஆச்சாரியர், அந்த ஊருக்கு கன்னியபுரம் பேர் வைக்கிற கர்ப்பாச்சாரியர் தான். அப்படி இருக்கும் பொழுது அவர்களுக்கு எல்லாம் சொல்றாங்க, என்ன இது இந்த நர்சர்கள் இப்படி பசு அந்த எருமை பாலெல்லாம் கரெக்டாக இப்படி ஆறாவது ஓடிது, அது நமக்கு ஒரு அடிமை கிடையாதா, வீட்டிலேயே பால் அடுப்பிலே விழுந்து அது செல்வம் குறைப்பா நமக்கு அப்படி சொல்லியிருக்கிறார். அப்படி இருக்கும்போது நமக்கு லட்சுமி கலாசம் இருக்கிறோம், இதன் மட்டும் நன்றாக இருக்கின்றானே என்று கேட்கிறார். அப்ப அவர் சொல்றாரா, பார்ப்பா பகவானுடைய யார் இருக்கிறாங்க, அவர் குடும்பத்துல பால் கறக்குதுன்னு சொல்றதுனால பகவானுக்கு கைகரம் செய்வதால் பகவான் என்ன எப்படிப்பட்டவன், மூலத்தத்துவம் நிறைந்தவன். அப்படிப்பட்ட பகவானை அவன் சென்று அவனுக்கு சேவை செய்வதால் அவன் வீட்டில் எப்பவுமே செல்வம் நிறைந்திருக்கும். நீ அவனை பற்றி எதுவும் சொல்லாதவர்கள், பகவானுக்கு தொண்டு சொல்வதால் பகவான் அவனுக்கு பரிபூர்ண ஆசையை கொடுக்கின்றான். அப்படிப்பட்ட எப்படி செல்வம் கிடைக்கும், அதுதான் அவனை பற்றி நீங்கள் தவறாக நினைத்து விடார்கள். அப்படியே அந்த விச்வாய நமகா என்று நாமும் தினமும் சொன்னாக்கா பகவான் நமக்கு நிறைந்த செல்வத்தை கொடுப்பான் என்பதாக கருத்து. இப்படிப்பட்ட அரிய கருத்துக்கள் நம் திருப்பாவையில் ஒவ்வொரு பகவானை பற்றி குறிப்பிடதாக அவர் எண்ணங்கள் குணங்களுக்காக நமக்கு வழிபடுத்துகின்றால் இப்படிப்பட்ட அரிய கருத்துக்கள் நீயும் இதனால உங்களுக்கெல்லாம் பகவான் நோயற்ற வாழும் குறையற்ற செல்வமாக வாழ எல்லாம் ஸ்ரீ அம்பிரிவாளை காண்பிக்கிறேன். ஸ்ரீ